என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டினுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் வந்து யூனிட் 5 ஸ்டெபிலிட்டியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இந்த 5th யூனிட்டில் 2 டாபிக் இருக்குது. ஒன்று வந்து ரூட் லோக்கஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவுத் அரே. சரிங்களா, ரவுத் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியன்னு சொல்லுவாங்க. இந்த 2 டாபிக் இருக்குது. இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் ரூட் லோக்கஸ், எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி செமஸ்டர் எக்ஸாமில் கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸை உங்களுக்கு வந்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டின் எண்டிங்லையும் பாருங்கள் எந்த வருஷம் கேட்டிருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதை பார்த்துட்டாவது நம்ம வந்து நல்ல தரவாக படிக்கணுங்க. பாருங்கள் எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரவுத்தரையில் வாட் இஸ் த நெசசரி கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ரவுத்தரையில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ். 5th யூனிட்டில் ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அதனால் நல்ல தரவாக படிங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து புக்கில் மார்க் பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா, பாருங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே 5th யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நம்மளுக்கு 2 டாபிக், ஒன்று வந்து ரூட் லோக்கஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுத் அரே. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.